எல்லாம் நம்மளை கவனிக்கிற மாதிரி இருக்கா, நான் ஒன்றும் கவனிக்காது. உண்மையிலேயே கவனிக்க வேண்டும் என்றால் அந்த குழந்தைக்கு வாசிப்பு பயிற்சி இல்லை என்றால் அந்த குழந்தை நம்மை கவனிக்காது. விஷயம் சொல்றேன், கவனிக்கிறது எனக்காக அல்ல, உங்களுக்காக. என்ன பேசுகிறார்கள் என்பதனை நாம் கவனிக்கவில்லை. நான் சொன்னேன்ல, எப்படி கவனச்சிதறல் இருக்குன்றத சொல்றேன். கவனச்சிதறலுக்கான ஒரே ஒரு மெடிடேஷன், ஒரே ஒரு தெரப்பி புக் வாசிப்பு தான். குட்டி புக்கா இருந்தாலும் பரவாயில்ல, வாசிங்க. சீன தேசத்தில் ஒரு கதை இருக்கிறது. ஒருவன் இருந்தான், அவன் மன்னன். அவன் பேச்சை கேட்கவே மாட்டான். அவன் பையன் எது சொன்னாலும் மாற்றி மாற்றி சொல்வான். இவங்களுக்கு சீன தேசத்தில் என்ன பெரிய தண்டனை தெரியுமா? தண்ணியில் சாவை போட்டுறது, செத்தா தண்ணியில் போட்டுருவான். அவனுக்கு உடன்பாடு இல்லை. இவ்வளோ கோமா இருக்கான் என் பையன், தண்ணியில் அவன் போட்டுற போகிறானேன்ற பயத்தில் தன் பையனை கூப்பிட்டு, டேய் நான் செத்தா என்னை தண்ணியில் போட்டுடுறான், ஏன்னா சொல்கிறத எப்போவுமே மாற்றி தானே செய்வான்றதுனால சொல்லிட்டு செத்துட்டார். அந்த பையன் யோசித்தான், வாழ்க்கை முழுக்க எங்கள் அப்பா பேச்சை நான் கேட்டதே இல்லை, இப்போ கேட்போன்னு முடிவு பண்ணி தண்ணியில் போட்டான். வாழ்க்கை நாம் விரும்புவது போல் எப்பொழுதும், நம்முடைய அசம்ஷன், நம்முடைய புரிதலை போல் எப்பொழுதும் இருப்பது இல்லை. இந்த வெளியை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும்.